அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தயிர் ஆட் பண்ணணும். 1/2 kg சிக்கனுக்கு 200 கிராம் தயிர் வந்து கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்க அப்படின்னா சிக்கனுக்கு ஒரு டேங்கி ஃப்ளேவர் கிடைக்கும். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளிங் ராப் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours கிட்ட வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் கோட்டிங் பண்ணுறதுக்காக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நம்ம சிக்கனுக்கு தேவையானதை ஆட் பண்ணிட்டோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப்புக்காக நான் ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் எக்லெஸ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ணுற சீஸி சாஸ் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிப் ரெடி ஆயிரும். சிக்கனுக்கு கோட்டிங் கொடுத்துடலாம். இதுக்காக நம்ம பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸில் சிக்கனை போட்டதுக்கப்புறமா நல்லா டிப் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா ஐஸ் வாட்டரில் வந்து ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு அகெயின் செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். மாவில் போட்டு நீங்கள் கோட்டிங் கொடுக்கும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பி லேயராக கிடைக்கும். எல்லா சிக்கனையுமே நல்லா கோட்டிங் கொடுத்து எடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பி லேயர் கிடைக்கும். பேனில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு 10 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் ஃபுல் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணனேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃப்ரைடு சிக்கன் கூடவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கிட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுவும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கனும் ரெடி. இது கூடவே நம்ம பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இருந்தது. அப்புறம் நம்ம பண்ண டிப்பும் இருந்தது. இது கூடவே வெளியில் வந்து ஜூஸும் வாங்கிக்கிட்டோம். நம்ம கடையில் போய் சாப்பிட்றத விட இது ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் ரொம்பவே டேஸ்டியாக வந்திருந்தது. கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ஃப்ரைடு சிக்கனோட நம்ம பண்ண டிப்பை சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.